விசுவாவசு வருடம் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரத்தில் சிறப்பான நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதியும் உத்திரட்டாதியும் ரொம்ப சிறப்பாக, ரேவதி கொஞ்சம் டல் அடிக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசி ரேவதி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நட்சத்திர அதிபதி வருட ஆரம்பத்தில் வந்து நீசமாகிறார். சில பேருக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரும். நீச்சபங்க ராஜோன்னு சொல்லி ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரும். சில பேருக்கு அது அப்படி இருக்காது. ஒரு 70% பேருக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு 20% பேருக்கு மீனராசிக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நல்லா இல்லை. ரேவதி அப்படிங்கிற தேவதையை வணங்கிட்டு வர ரொம்ப சிறப்பு. ரேவதி அப்படின்னு சொல்லி வாயில் சொன்னால் போதும். அது ஒரு சரஸ்வதி அம்சம்தான். வடநாட்டில் இருக்கக்கூடிய ரைவத மலைன்னு ஒரு மலையில் இருக்கக்கூடிய தேவதை. அதை வந்து மனதார நினச்சிக்கிட்டா போதும். தினசரி காலைல எழுந்திரிச்சு ஏதோ ஒரு முனிவர் பேரை சொல்லி ரொம்ப சிறப்பு. அகத்தீஸ்வராய நம, வசிஷ்ட தேவாய நம, கௌச்சிகாய நம அப்படின்னு ஏதாவது முனிவருடைய பேரை சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு முனிவர் மட்டும் ஏதாவது ஒரு முனிவரை மாத்திரம் பிடிச்சிக்கணும். அப்படி தினசரி சொல்லிட்டு வர சிறப்பு. சூரிய வழிபாடு ரொம்ப சிறப்பு தரும். ஏன்னா கடன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வரும். சூரிய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக கடந்துடலாம். ஏன்னா குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் காப்பாற்றிக்கப்படும். ஆனால் தொழிலில் வருமானம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆக எச்சரிக்கையாக இருக்கணும். தன்னுடைய தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய மனைவி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். புதன் நீசம். 5ஆம் இடத்துக்குரிய சந்திரன் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா துலாவில் இருக்கும்போது வருடம் பிறக்குது. வருடப்பிறப்பில் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னம் துலா ராசியில் பிறக்குது. அப்போது மகரம் வந்து ராசிக்கு 11ஆம் வீடு. சனி ஜென்மத்துக்கு வர்றார். ராசி அதிபதி வந்து பார்த்திங்கனாக்கா குரு 4ஆம் இடத்துக்கு வர்றார். வருட பிறப்பு ராசி வந்து பார்த்திங்கன்னா துலா ராசிங்கிறனால சந்திரன் 8ஆம் இடம் இருக்கும்போது அதாவது சந்திராஷ்டமத்தன்னைக்கு வருஷம் பிறக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் உழைச்சி முன்னேறணும். சோம்பேறித்தனத்தை விடுத்தரணும். உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும். உழைப்பு இல்லை, என்னால் உழைக்க முடியாது, நான் அந்த வேலை செய்கிறேன், நான் ஒரு டாக்டராக இருக்கேன், நான் ஒரு இன்ஜினியராக, வாக்கிங் போய்க்கணும். நிறைய வாக்கிங் போய்க்கணும், ரன்னிங் போய்க்கணும். ஏதாவது பொருள் எடுத்து, உதாரணம் வந்து ஒரு கரலாக்கட்டை எடுத்து சுற்றுறது, ஒரு வெயிட் லிஃப்ட் எடுத்து வெயிட் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தாக்கா உடல் ஆரோக்கியம் கொடுக்கும். சனி பகவான் வந்து கொஞ்சம் சங்கடமெல்லாம் கொண்டு போகிற ஆயில் புல்லிங் பண்ணிக்கணும். தினசரி காலைல எழுந்திரிச்சு ஒரு நல்லெண்ணெயை, சுத்தமான நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி கொப்பளிக்கணும். ஒரு 20-25 நிமிஷம் கொப்பளித்து துப்புனாங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். சனியால் தொந்தரவு ஏற்படாது. சனியை தொந்தரவு பண்ண மாட்டார் மேக்சிமம். ஏன்னா விரையாதிபதி அவர் விரையத்தான் கொடுப்பார். ஆனாலும் சில பேருக்கு பொங்கு சனியாக அள்ளி கொடுப்பார். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. இருந்தாலும் 65லேருந்து 70% வரை உங்களுக்கு மார்க் கொடுக்கும். இதான் வழிபாட்டு முறையும் சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள்.